துணை செயலாளராகவும் 2014ஆம் ஆண்டு முதல் மாவட்ட பிரதிநிதியாகவும் 2022 முதல் வேப்பன்னப்பள்ளி மேற்கு ஒன்றிய செயலாளராகவும் பணியாற்றி வருகின்றார். இவர் நீண்ட அரசியல் பின்புலம் கொண்ட குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவரின் தந்தை திரு சீனிவாச கவுடு அவர்கள் வேப்பன்னப்பள்ளியில் திமுக வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைத்த முக்கிய தலைவர்களில் ஒருவர். அவர் 4 முறை மொத்தம் 16 ஆண்டுகள் தொடர்ந்து வேப்பன்னப்பள்ளி திமுக ஒன்றிய செயலாளராக பணியாற்றியதுடன் 96 முதல் 2006 வரை ஒன்றிய பெருந்தலைவராகவும் செயல்பட்டுள்ளார். மேலும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவுச் சங்கத்தின் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார். இதனால் இந்த குடும்பத்திற்கு திமுகவினரிடம் மட்டுமல்லாமல் அனைத்து கட்சியினரிடமும் மற்றும் பொதுமக்கள் மத்தியிலும் நல்ல ஆதரவு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த காரணங்களால் திரு டி.எஸ். கருணாகரன் அவர்களின் பெயர் திமுக வேட்பாளராக பரிசீலிக்கப்பட்டு வருகிறது என்ற தகவல்கள் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகின்றன. இது வேப்பன்னப்பள்ளி ஒன்றியத்தில் இளைஞர்கள் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே வேப்பன்னப்பள்ளி தொகுதியில் 2026 சட்டமன்ற தேர்தல் எப்படி அமையும், யார் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என்ற எதிர்பார்ப்புடன் அரசியல் சூழல் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதனால் வேப்பன்னப்பள்ளி அரசியல் களம் மிகவும் சூடுபிடித்து வருகிறது. காத்திருப்போம். நன்றி, வணக்கம்.